வா அதுல், உள்ள வா. வாப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. அது எப்படி உடனே உள்ள போயிட முடியும்? நீங்க எங்க எல்லாரையும் தாண்டி உள்ள போகணும்னா நீங்க கண்டிப்பா எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாகணும். ஆனா நான் பரிசா எதுவுமே கொண்டு வரலையே. முதல்ல உன் கைய காட்டு. இந்த கையால எங்க கண்ணுவோட கைய பிடிச்சு வாழ்க்கை பூரா அவளுக்கு துணையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணுவல்ல, அதுதானே இருக்கிறதுலே மிகப்பெரிய பரிசா இருக்கும். சைட்ல என்ன இப்போ எமர்ஜென்சி? வாட்? ஏமா நித்யா, அமர் எங்க? தெரியல மாமா, அவருக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கேயோ வெளியே போனாரு. தன்னோட சின்ன அண்ணன் இல்லாம என் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. அவர் எங்க போனார்னே தெரியலையே. எங்க இருக்கீங்க அமர்? போனையாவது எடுங்களேன். என்னாச்சு நித்யா? போன் எடுக்கலையா அவன்? அமர் எங்க போயிருப்பான்னு உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன? ஒரு நிமிஷம் இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ரிங் போகுதா? என்ன இவன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான்? கடவுளே, என் பிள்ளைக்கு என்னாச்சு? அவன் எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அமர் சாஸ்திரி, அத்தை, போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க. மிஸ்டர் அமர் சாஸ்திரி இங்கேதான் இருக்காரா? ஆனா இப்ப அவர் வீட்ல இல்ல. என்ன விஷயம்? அவர் பேர்ல கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. வர வெள்ளிக்கிழமைக்கு காலையில 10 மணிக்கு அவர் கோர்ட்ல ஆஜராகணும். இல்லைன்னா கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிவாரண்டு கொடுத்துருவாங்க. இந்த சம்மனை யார் ரிசீவ் பண்றீங்க? அவரோட வைஃப் யாரு? நான் தான் சார். இங்க சைன் பண்ணி இந்த பேப்பரை ரிசீவ் பண்ணிக்கங்க. ஆனா இதுல என்ன சார்? அமர் அப்படி என்னதான் பண்ணாரு? அதை நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுக்குங்க மேடம். வாங்க வக்கீல் சார், போலாம். இதுல நிச்சயமா எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அமர்கிட்ட நான் பேசுறேன். அமர்,
எங்க போயிட்டீங்க அமர் நீங்க? வீட்ல எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருந்தோம் தெரியுமா? நீங்க எல்லாமே உங்க தங்கச்சி புகுந்த வீட்டுக்கு கூட போயிட்டா. என்னாச்சு? எங்க போயிருந்தீங்க அமர்? எங்க கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. இங்க பாருங்க, என்னது இதெல்லாம்? அத்தை, இவரு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அமர், ஏன்பா இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? அமர், உன் பேருக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு சம்மன் வந்துருச்சா? ஆனா எதுக்கு வந்திருக்கு? நீங்க என்ன பண்ணீங்க அமர்? எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க தப்பான காரியம் பண்ணவே மாட்டீங்கன்னு. நித்யா, எங்க கம்பெனி புது ப்ராஜெக்ட் பண்றோம்ல, அதுல சிமெண்ட் கலப்படத்தால பில்டிங் இடிச்சு விழுந்துருச்சு. அதுல 13 பேர் இறந்துட்டாங்க. அந்த மொத்த பழியும் என் மேல விழுந்துருச்சு. என்னை ஜாப்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஐ எம் a jobless man. அமர், இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா. அப்புறம் நித்யாவுக்கு எல்லாமே கெடுதலாக தான் நடந்துகிட்டு இருக்க. நித்யாவுக்கு நடக்குதா இல்ல அமர் தம்பிக்கு நடக்குதா? வைஷு, ஒரு பொண்ணோட புருஷனுக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்னும் போது அது முதல்ல யாரை பாதிக்கும்னு சொல்லு? அவன் பொண்டாட்டியா தானே? இல்ல சாப்பிடுறீங்களா இல்ல இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா? வைஷு, எனக்கு பசிக்கல, ஒரு கிளாஸ் பால் மட்டும் கூட. இந்த ஆண்டவன் இருக்கானே, ஏன் தான் இப்படி நல்லவங்களை சோதிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. நானும் கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்கு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் உடனே அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யறது நித்யாவா தான் இருக்கும். ஆனா கடைசியில அவளே மாட்டிக்கிறா. பாவங்க ரிஷி. ஆனா அந்த பாவம் இதுக்காக மத்தவங்க விஷயத்துல தலையிட போறா? அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணும் பாவப்பட்டவல்ல. உங்களுக்கு அவ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியுது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்க ப்ராப்ளம்ல மூக்க நுழைச்சு எல்லார் கண்ணுக்கும் பாவமா தெரிஞ்சு அவளுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது. லாபமா? நான் ஒண்ணும் தப்பா சொல்லல. எல்லார் கண்ணுக்கும் அவ ப்ராப்ளம் தான் தெரியுது, ஆனா அவ செய்யற காரியங்களால மத்தவங்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் யார் கண்ணுக்கும் தெரியறது இல்ல. வைஷு, இப்ப அவளால உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? எனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன பத்தி விடுங்க ரிஷி. உங்க அண்ணாவுடைய ப்ராப்ளம்ஸ் கூடவா உங்க கண்ணுக்கு தெரிய வரல? சமீர் அண்ணாவா? அவருக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன இப்படி கேக்குறீங்க? அத்தை வீட்டு சாவியை யோசிக்காம அந்த நித்யா கையில கொடுத்ததுல இருந்து ஒவ்வொரு பைசாக்காகவும் அவன் முகத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அத்தை கிட்ட வாங்குறது வேற ரிஷி, ஆனா நித்யா கிட்ட போய் சீ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
சமீர் மாமா ஒவ்வொரு பைசாவுக்கும் நித்யா முன்னாடி கையேந்தி நிக்கும் போது அவர் மனசு எவ்வளவு பாடுபடும் என்னால பார்க்க கூட முடியல. ஆனா நீங்க அவன் மேல போய் பாவம் பாக்குறீங்க. நாளைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது நீங்க நித்யா முன்னாடி கையேந்தி நிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நினைச்சாலும் என்னால தாங்கிக்க முடியல ரிஷி. ஜாப்லெஸ் மேனுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு அது உனக்கே தெரியும். எல்லாரும் என் கூட கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாத அமர். அதுக்கப்புறமும் எல்லாரும் உங்களுக்கு துணையா தான் இருப்பாங்க. நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு வைஷு. என்ன நீ இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்படி பேசுற? ஆனா எதுவும் வைஷு, பேசாதீங்க. என்ன என்ன பண்ற நீ? ஒரு டம்ளர் பால் கேட்டா அது கூட தர மாட்டேங்கிற. ஏன் தான் இப்படி இருக்கியோ? இங்க பாரு வைஷு, நீ எதுக்காக ரிஷி, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அமர் தம்பிக்கு இப்போ வேலை போயிடுச்சு. இதுக்கு முன்னாடியாவது நித்யா ஏதாவது சொல்ல முடியும். ஆனா இப்போ சம்பாதிக்கிற பொண்டாட்டி இருந்தா புருஷனுக்கு வேலை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனா நீ என்கிட்ட எதுக்கு வச்சுக்கிற? இங்க பாரு வைஷு, என்ன ஆச்சு? நான் சொல்றத கேட்க மாட்டல? ஆமா, இன்னைக்கு என் தம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே அவன் நிரபராதின்னு தெரிய போகுது. அவன் இழந்த வேலையை மறுபடியும் அவனுக்கு கொடுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா செஞ்ச காரியம், வீட்டு சாவி அப்புறம் லாக்கர் சாவி, இதெல்லாம் நித்யா கிட்ட கொடுத்தது ரொம்ப கரெக்டான விஷயம் தான். நீ ஏன் தான் இப்படி எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறியோ தெரியல. என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? நான் குறை கண்டுபிடிக்கிறேனா? நான் குறை கண்டுபிடிக்கிறேனா? அதான் என் வேலையா? எனக்கு ஒரு காலம் வரும் ரிஷி, அப்பதான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும், அவளை பத்தியும் தெரியும். புரிஞ்சுதா? வைஷு, வைஷு, நான் சொல்றத கேளு. இங்க பாரு வைஷு, நீ கரெக்டா தான் சொல்ற. நான் தான் சொல்றேன்ல. இங்க பாரு வைஷு, வைஷு டார்லிங், இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு ஹெல்ப்லெஸ்ஸா இருந்ததே இல்லை கடவுளே. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அமருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. எனக்கே நல்லா தெரியும், இந்த நேரத்துல நான் அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் அவருக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் எங்க அப்பா மேல பொய்யான பழி விழும்போதும் அவருக்கும் என்னால ஆறுதல் சொல்ல முடியாம தவிச்சேன். நான் உங்க எல்லார் முன்னாடியும் குற்றவாளியா நிக்கிறேன். அதனால உங்க எல்லாரையும் விட்டும் இந்த ஊரை விட்டும் தூரமா போறேன். என்ன மன்னிச்சிருங்க. வர வெள்ளிக்கிழமைக்கு காலையில 10 மணிக்கு அவர் கோர்ட்ல ஆஜராகணும். இல்லைன்னா கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிவாரண்டு கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் லைட் ஆஃப் பண்ணிடு. முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. சரி,
எனக்கும் பசிக்கல. இப்போ நான் ஜாப்லெஸ் மேன். ஒரு ஒரு ஜாப்லெஸ் மேனோட வேல்யூ என்னவா இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஐநோ கொஞ்ச நாள் எல்லாரும் என் கூட இருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது. எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு எல்லாரும் துணையா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். சரி, இந்தாங்க, ஒழுங்கு மரியாதையா சாப்பிடுங்க. என்னாச்சு அமர்? அமர், என்னாச்சு அமர்? என்னாச்சு? வாங்க. என்ன விஷயம் அமர்? I'm finished, நித்யா. எல்லாரும் என்ன நல்லா மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. என்னால இதுல இருந்து வெளியிலேயே வர முடியாது. எப்படி? I'm finished. No, no, you're not Amar. You're not. அப்படிலாம் இல்ல. நீங்க எனக்கு ஒரு கதை சொன்னீங்க தெரியுமா? அலெக்சாண்டர் கதை ஞாபகம் இருக்கா? அவர் கையில வெற்றி ரேகையே இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த வெற்றி ரேகையை அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யுத்தத்திலையும் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரு அலெக்சாண்டர் நித்யா. நீங்க என்னோட அமர். என்னோட அமர் த கிரேட். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் என் பக்கத்திலே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அமர், இது என்னோட சான்ஸ். ஒரு நிமிஷம் கூட நீங்க தனியா இருக்கிறதா எப்பவும் நினைக்காதீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து எப்பேற்பட்ட பிரச்சனையை சந்திச்சாலும் சரி, நம்ம நிச்சயமா அதுல ஜெயிச்சிருவோம்.